இறையேசுவில் பிரியமானவர்களே, உயிர்த்த இயேசுவோடு 40 நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது தூய ஆவியானவருடைய வருகையை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தூய ஆவியானவர் வருவார், அவர் நிறைய உண்மையை நோக்கி வழிநடத்துவார், அவர் நமக்கு கற்றுத்தருவார். அவருடைய குரலுக்கு செவிமடுத்து தூய ஆவியானவருடைய குரலை கேட்டு பயணிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். எது சரியானது, எது நிறைவானது என்பதை தூய ஆவியானவர் கற்றுத்தருவார் என்று இயேசு இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தூய ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தூய ஆவியானவர் கடவுளாய் இருக்கிறார். மூவொரு கடவுளில் ஒருத்தராய் இருக்கிறார். கடவுளாய் இருக்கிற அவர் தானாக எதுவும் செய்வதில்லை. அவர் இயேசுவிடம் கேட்டு அறிந்ததையே செய்வார் என்று அவர் சொல்லுகிறார். அதை ஆண்டவர் சொல்லுகிற பொழுது தந்தையின் மீது கொண்டிருக்கிற அன்பை அங்கு அவர் வலியுறுத்துகிறார். என்னிடம் கேட்டு செயல்படுகிறார் என்றால் தந்தையிடம் அவர் கேட்டு செயல்படுகிறார். எனவே நானும் தந்தையும் இணைந்திருக்கிறோம் என்று வலியுறுத்துகிறார். கடவுளை அன்பு செய்வதாக நாம் சொல்கிறோம் என்றால் தூய ஆவியானவரையும் நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். தூய ஆவியானவருடைய குரலுக்கு செவிமடுத்து செயல்படுகிற பிள்ளைகளாய் மாற ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை திக்கற்றவர்களாக விடாமல் துணையாளராம் தூய ஆவியானவரை கொடுத்து அவர் கற்றுக் கொடுக்கிற அவருடைய குரலுக்கு, அவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்கிற பிள்ளைகளாய் மாற அழைப்பு விடுக்கிறார். நல்ல கிறிஸ்துவ பிள்ளைகள், கிறிஸ்துவின் சாட்சிகள், கிறிஸ்துவின் அன்பை அனுபவிக்கிற பிள்ளைகள் என்பது தூய ஆவியின் குரலுக்கு செவிமடுத்து அதன்படி வாழ்கிற பிள்ளைகள். தூய ஆவியானவர் என்ன பேசுகிறார், யாருக்காக எதை வெளிப்படுத்துகிறார் என்ற அந்த தூய ஆவியானவருடைய வெளிப்பாட்டை உணர்ந்து செயல்படுகிற வீரர்களாய், கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தூய ஆவியானவரை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். தூய ஆவியானவர் தந்தையிடமிருந்து வருகிறவர். அவர் தந்தையிடமிருந்து கொடுக்கிற தூய ஆவியானவர் வர வேண்டும் என்றால் நான் விண்ணகம் செல்ல வேண்டும். நான் எப்பொழுது விண்ணேற்படைகிறேனோ அப்பொழுது தான் தூய ஆவியானவர் வருவார். நான் போகாவிட்டால் அவர் வரமாட்டார் என்பதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உறுதியான வார்த்தை என்பது நாம் தூய ஆவியானவருடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார். ஆகவே தூய ஆவியானவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய், அவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ முயற்சி செய்வோம்.